Hi guys, welcome to our channel Panaiklai Vlogs. ஹாய் கைஸ், வணக்கம் டு பனைக்கிளை vlogs. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சமைக்க போறோம். சமைக்கிறதுல மீன் சமையல் செய்ய போறோம். இப்போ நம்ம மீன் வாங்கறதுக்காக புலியூருக்கு போயிட்டு இருக்கோம். இது புலியூர் ஏரி. இங்க இருந்து தான் மீன்களை புடிச்சிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாவே நமக்கு கொடுப்பாங்க. நாம இப்ப மீன் வாங்குற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கதான் புலியூர் ஏரியில இருந்து புடிச்சிட்டு வர மீன் எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷாவே தண்ணியில போட்டு வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரம் பண்ணுவாங்க. இங்க இருந்து நிறைய பேர் பொதுமக்களும் வாங்கிட்டு போவாங்க. அதே டைம் வியாபாரிகளுமே நிறைய பேர் இங்கதான் புடிச்சிட்டு போவாங்க. இது இன்னொரு மீன் வளர்க்குற தொட்டி. இங்க இருந்தே நிறைய பேருக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இங்க இருக்கிற மீனை வாங்கிட்டு போயிட்டு எடை போட்டு வந்துடலாம். ஃப்ரெஷ்ஷா உயிரோட இருக்கிற மீன் நம்ம இப்ப வாங்கிட்டு வந்துட்டோம். இப்ப நம்ம இதை வெயிட் போட்டு பார்த்துட்டு அவங்க கிட்ட கொடுத்தோம்னா அவங்களே கிளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மீனுங்கெல்லாம் ரொம்ப ஓவரா துள்ளிட்டு இருக்குல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான். மீனை வெட்டி அங்க இருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இப்ப நம்ம அதை கிளீன் பண்ணிட்டு சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். மசாலா தேவையான அளவு மரக்காட்டு மசாலா, முட்டை, குளிப்பை சுட்டு இந்த நேரில் இங்கே வந்து வா, வந்து இங்கே வந்துடுவா, இங்கே வா, அங்கே போய் இங்கே வந்து நம்மதே உட்காந்து நம்மதே உட்காந்துருவோம். ரெண்டு முட்டையை சேர்த்துக்கலாம். அங்கே வயசு உலாது வைப்பா. சரிப்பா, நான் இங்கே வைக்கிறேன். வெயில போட்டு பிரச்சனை இல்லை, பேசி சமைங்க. தேவையான அளவு எலுமிச்சை மிளகை புழிஞ்சு விட்டுக்கலாம். சரிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம்.
இது வந்து வாசனைக்காகவும் அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காகவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவு பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலைக்கு பதிலாக வேப்பந்தலை எழுதி கொடுத்துருக்கணும். அது கொஞ்சம் கசப்பாக இருந்திருக்கும் அவ்வளோதான். அருமையாக அது டேஸ்ட். எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணுங்க, கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கும்னு நினைக்கிறேன். 10 டைம் இருக்கிறாரு ஒரு எண்ணெய் பாக்கெட்டா இருக்கிறதுக்கு. ஏய் இவர்தான் பாருங்க, நீங்க எப்படா இருக்க முடியும்? அவர் தாங்க எங்கள் இன்ஜினியர். அவர் தான். தேவையில்லாத கண்டென்ட்டுங்க. ஒரு கொஞ்சம் ஈஸியான வேலை போல. ஐயா கொஞ்சமா ஆயில் விடுங்க. வாயில் விட்டா ஆயில் ஆயிலா? ஆயில விட்டுட்டாவா? 50 ஆயில் எதுக்குன்னா அந்த வளவளப்பு தன்மையோட மீன் விட்டுறதுக்கும் அது நீந்தி விளையாடுறதுக்கும். தோசைட்டில் வந்து தோசைட்டில நீந்தி விளையாடுறதுக்கும் நம்ம ஆயில பயன்படுத்திக்கலாம். எங்கள் கேமராமேன் வந்து தற்கொலை கேமராமேன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கேமராமேனோட அண்ணன் வந்து தற்கொலையா இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்க. சண்டை போடாதீங்க, 2 பேருக்கு. இப்போ மீன் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவில். நல்லா மசாலா வந்து மீன் உள்ள வெளியே இந்த அறுத்து விட்ட வெள்ளத்தில் எல்லாத்துலேயும் வந்து மசாலா தடவி வச்சுக்கலாம். அதிகம் உங்களுக்கு எந்த மீன் வேணும் பாப்பா? உங்களுக்கு எந்த மீன் வேணும்? இந்த மீனா? சின்னதாக வேணும், பெருசாக சாப்பிடலாம். பெருசாக சாப்பிடலாம். அவரை ஜூம் பண்ணி எட் பண்ணுறேன். நம்ம எல்லாம் எட் பண்ணுங்க. பாஸ்கெட் வந்து மீன் கரண்டி கை நீங்கள் தான் எடுத்து வரணும். என்ன சொல்கிறது? புகையிலேருந்து ஹீரோ வர மாதிரி புரியுதுடா? தோசைட்டியை காய வச்சுக்கலாம். சொல்றீங்க ஒன்னா வைங்கய்யா. போய் உங்களுக்கு என்ன கதை தெரியுது? ஓ சந்தோஷம் ஆன் பண்ணுவோம். எண்ணெய் ஊற்றலாமா? ஈதுங்க எண்ணெய் ஊற்றுங்க.
மசாலா என்ன வச்சு பச்சை மசாலா தூக்கிங்க வைங்க. ஹாய் கைஸ், நம்ம சேனல் மூலம் வீடியோ எடுக்கப்பட்டது இன்னைக்கு. அதில் வந்து இன்னைக்கு மீன் வறுவல். வாங்க அனைவரும் சாப்பிடலாம். கிறிஸ்டி, எப்படி சொல்லுமா? அங்க சொல்லி நல்லா இருக்குன்னு இப்படி சொல்லி சாமி, சூப்பரா இருக்கு. நீங்க கோடு குழந்தைங்க அருமை. நம்ம நினைச்சதை விட நல்லாவே வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை அமுக்குங்க.